Myself, Vijay Kumar, Department of Management Sciences, Master of Business Administration, Velammal Engineering College, located in Surapet, Chennai. Today, we are interview with owner of Anil and Foods, Mr. Sukumar Nagarajan. பார்வுகளும் எங்கள் திண்டுக்கல் மாநகரில் 1984 ஆண்டு சிறு அமைப்பாக தொடங்கப்பட்ட இந்த அணில் நிறுவனம் 2024 தற்போது தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, கடல் கடந்து மலேசியா உள்ளிட்ட பல தேசங்களுக்கு உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி ஆகி வருகின்றன. இத்தகைய நிறுவனத்தை 1984 ஆண்டு நாகராஜன் ஐயா அவர்கள் 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி அடைய இயலாத நிலை அந்த தேர்வருக்கு வாழ்க்கை பல தேர்வுகள் வைத்தது. அவ்வகையில் வெறும் 20 ஊழியர்களை வைத்து தொடங்கிய இந்த நிறுவனமானது இன்று 1500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பினை நல்கி வருகிறது. இத்தகைய நிறுவனத்தை தன்பால் ஈர்த்து செம்மையாக வழிநடத்தி வருகின்ற ஐயா நாகராஜன் அவர்களின் இரு தவ புதல்வர்களாகிய ஐயா கமலக்கண்ணன் அவர்களுக்கும் ஐயா சுகுமாரன் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேர்காணலுக்கு அனுமதி வழங்கிய ஐயா சுகுமாரன் நாகராஜ் அவர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த அரியதோர் வாய்ப்பினை ஏற்படுத்திய எங்கள் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், சூரப்பேட், சென்னை, மேனேஜ்மெண்ட் ஆஃப் Sciences, Master of Business Administration, our HOD, Mr. Nirmal Raj, I was biggest thank you for you, sir. Welcome everyone, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணல் செய்யவிருப்பது புகழ்பெற்ற திண்டுக்கல் மாநகரத்தின் 1984 ஆண்டு ஐயா நாகராஜன் அவர்கள் துவங்கி வைத்த தி அனில் சேமியா பிராண்ட், அந்த நிறுவனத்தினுடைய ஐயா அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். 1984 ஆண்டு 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி அடைய இயலாத நிலையில் வாழ்க்கை பல தேர்வுகள் வைத்து வெறும் 20 ஊழியர்களை வைத்து தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்று 1500 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி செம்மையாக பார்வுகளும் தெற்கத்தி சீமை எங்கள் திண்டுக்கல் மண்ணில் துவங்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் ஆளுமையானது இன்று கடல் கடந்து தென் தமிழகத்தின் சுற்றுவட்டார பகுதிகளான ஆரம்பத்தில் இங்குதான் இந்த நிறுவனமானது தொடங்கப்பட்டது. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் துவங்கிய இந்த நிறுவனமானது தற்போது மாநிலங்கள் மட்டுமல்ல நாடுகளையும் கடந்து மலேசியா உள்ளிட்ட கடல் கடந்த தேசங்களுக்கு இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளான அனில் ஃபுட்ஸ், அனில் சேமியா, அனில் ராகி போன்ற பிரபலமான தயாரிப்புகள் உலகம் முழுவதும் சென்றடைந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் அந்த நிறுவனத்தினுடைய ஐயா நாகராஜன் அவர்களுடைய புதல்வன் திரு சுகுமாரன் ஐயா அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்யவிருக்கிறோம். ஐயா நாகராஜன் அவர்கள் இரு புதல்வர்களை வைத்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக தி மானிட்டரிங் ஆல் த ஃபெசிலிட்டி ஆஃப் த சேல்ஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் அண்ட் கமலக்கண்ணன் சார் ஹாவ் அ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். குட் மார்னிங் சார். வணக்கம். வேலம்மாள் பொறியியல் கல்லூரியிலேருந்து இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் சார். மைசெல்ஃப் விஜய் குமார், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், located in Surapet, Chennai, sir. Sir, first of all, please tell about yourself, sir. First. வணக்கம். என்னுடைய பெயர் சுகுமார். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அனில் ஃபுட்ஸ். எங்களது அனில் நிறுவனம் 1984 தொடங்கப்பட்டது. இது எனது தந்தையார் திரு நாகராஜன் அவர்கள் தொடங்கிய நிறுவனம். அதற்கு பின் அவர்களுடைய புதல்வர்கள் நான், சுகுமார் மற்றும் எனது அண்ணன் கமலஹாசன் அவர்கள் இணைந்து இந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 பொருட்கள் தயாரித்து சந்தை
சந்தையில் விற்று சந்தைப்படுத்தி கொண்டுள்ளோம். எங்கள் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500 தொழிலாளருக்கு மேல் பணிபுரிகிறார்கள். மேலும் எங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்று சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பொருட்களுக்கு மேல் தயாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய லாங் டேர்ம் விஷனாக வைத்திருக்கிறோம். மேலும் ஒரு 10,000 தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதையும் ஒரு லாங் டேர்ம் விஷனாக வைத்துள்ளோம். சார், லைக் நீங்கள் வந்து பிஸ்னஸ் டூயிங் சக்ஸஸ் உங்களை ஆரம்பிக்கும் போது இது வந்து கரெக்டான பார்த்து தான் சொல்லி நீங்கள் எப்போ சார் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு அப்புறம் மிஸ்டர் ஏ நாகராஜன் சாருக்கு அப்புறம் இது கரெக்டான வே, இது எனக்குரிய ப்ரொஃபஷன், போத் சென்ஸ் ஆர் செலக்டட் த டிபார்ட்மெண்ட், அது மாதிரி கேட்குறேன் சார். அதாவது என்னுடைய அப்பா திரு ஏ நாகராஜன் அவர்கள் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங்கில் இருப்பாங்க. ஸோ அவருக்கு அடுத்து நம்ம இந்த தொழிலை எடுத்து நடத்தணுன்றப்ப வந்து அவ்வளோ அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. எப்பயுமே ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனருங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்துறதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு பாதை. பட் இருந்தாலும் அவருடைய பாலிசிஸ் பிரின்சிபல்ஸ் வந்து அவர் சின்ன குழந்தையிலேருந்தே எங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி அதை பார்க்கணும், எப்படி அதை வந்து செய்யணுன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து அது வளர்த்ததுனால அவருக்கு அப்புறம் இந்த தொழிலை எங்களுக்கு எடுத்து நடத்துறதுல எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் எங்களால் நடத்த முடியுது. மேலும் எங்கள் அப்பா காலத்திலே வந்து இது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பிராண்டாக வளர்ந்துருச்சு. அனில் சேமியானாலே அனில் சேமியா தான் வந்து மக்கள் வந்து விருப்பப்பட்டு வாங்குற ஒரு பொருளாக மாறிடுச்சு. அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல, அதாவது கல் முள் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துட்டாரு. பட் இப்போ நாங்கள் அதில் வந்து திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு புரிதல். எஸ் சார். 1984 ஒரு சரியான விளம்பரங்களுக்கு கூட ஊடகங்கள் கிடைக்காத நிலையில் நம்ம திண்டுக்கலை சுற்றி எந்த பாலங்கள் ஏறி இறங்கினாலும் ஆங்காங்கே இந்த குளோபல் போட்டு இந்த அண்டர் ஸ்க்ரீல் ஒரு சின்னதாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் இந்த பிராண்ட் அனில் சேமியா இட் நாட் ஃபார் ஈஸி சார். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக எதை ரொம்ப விரும்புகிறீங்க? இப்போ லைக் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், யூ ஆர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஐ ஆல்சோ சா ஒன் வீடியோ சார், யுவர் ஓல்ட் இன்டர்வியூ வீடியோ. யூ ஆர் விச் டைம் யூ ஆர் லைக் சார் சேல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், எந்த டைம் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க? ஒரு நிறுவனத்தில் வந்து எல்லாத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சேல்ஸ். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எதை நம்பி இயங்கி கொண்டிருக்குதுன்னா சேல்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இதை ஒன்றி இருக்கிற ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே வந்து இயங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ என்னுடைய பங்களிப்பு எங்கே இருக்குதுன்னா நான் வந்து சேல்ஸில் தான் நான் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் சேல்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சேல்ஸ் அப்படின்னாலே வந்து இட் ஆல்சோ கம்ஸ் அலாங் வித் மார்க்கெட்டிங். ஒரு பொருளை சரியாக சந்தைப்படுத்த முடிந்தால் மட்டுமே அவங்களால வந்து சேல்ஸை வந்து எடுத்துக்கொண்டு வர முடியும். ஸோ நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் சேல்ஸுங்கிறது தான் வந்து முதன்மையானது, முக்கியமானது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சரிவர செய்யலைன்னா நம்மளோட பிராண்டும் வந்து மேலும் வளர்ச்சி அடையாது. ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக சேல்ஸ், ஃபுல்லாக அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் என்னுடைய ஃபோக்கஸ் முற்றிலும் முதன்மையாக இருக்குது. எஸ் சார். சார் he was already modified path sir, path. Both sons are first traveled then entered the business. First of all, which times are you saw struggles? உங்களுடைய கடினமான பாதைகளா நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்த பிற்பாடு நீங்கள் நினைக்கிறது என்ன சார், இதான் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண முதல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சார்? நான் முதல்ல வந்து அனில் சேமியா நிறுவனத்துக்கு வரவே இல்லை. நான் படித்து முடித்த உடனே நான் வந்து நான் சுயமாக தான் தொழில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து 2003 படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து சுயமாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். நான் திருச்சியில் நானாக ஒரு ஃப்ளார் மில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சிவிலிபுத்தூரில் ஒரு ஃப்ளார் மில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணேன். அது பேரலாக வந்து எங்கள் அனில் சேமியா நிறுவனம் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து 2007, 2008 வந்து எங்கள் நிறுவனம் பெரிய நிறுவனம் வளர்ந்துருக்கப்ப இதுக்கு மேலும் இதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு என்னுடைய சகோதரருடைய பங்களிப்பு மட்டும்தான் என்னுடைய பங்களிப்பு தேவைப்படுறப்ப நானும் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன். பட் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணோடனே என்னுடைய முதல் ஸ்ட்ரகிள் என்னென்னா
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனருக்கு உடைய அந்த ஒரு பேட்டர்ன் ஹேண்டிங் ஓவர் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்னன்னா படிச்சிருக்கலாம், நம்ம என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த பொறுப்புகளை கொடுக்கணுன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இது கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து எந்த நிலையிலும் வந்து சரியான பாதையில் தான் போகணும், எங்கேயும் ஒரு தவறு நிறுத்தக்கூடாதுன்ற ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்மளை வந்து இந்த நிறுவனத்தை எடுத்துனதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நானும் வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பாட்ட சொல்லி ஷேர் பண்ணுவேன், பட் எதுவுமே நடக்காது. ஸோ அப்போ தான் ரொம்ப நாளுக்கு ஒரு அதுக்கப்புறம் நான் சில நேரம் வருத்தப்பட்டிருக்கேன், நம்ம ஏன் வந்து இந்த நிறுவனத்துக்குள்ளே நம்ம சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீ ஒரு விஷயம் எடுத்து நடத்தணும் முயற்சி பண்ணணுன்னா நீ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணால் மட்டுமே வந்து உனக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் வந்து அப்போ வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து மற்ற கம்பெனியெல்லாம் பெரிய பெரிய ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோத்ரேஜ், டாட்டா பார்த்துட்டு நம்மளும் ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று போடணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஒரு சேல்ஸ் மேனேஜர் உள்ளே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேல்ஸ் டீமை பலப்படுத்தணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பலப்படுத்தணும். ஸோ ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டு கொஞ்சம் அந்த வாய்ப்பை ப்ரூவ் பண்ணுறப்ப அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வருது. இதுதான் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா எனக்கு வந்து நான் முதல் ஃபேஸ் பண்ண ஒரு கடினமான விஷயம். எங்கள் அப்பாட்ட இருந்து இந்த பொறுப்புகளை வாங்குறதுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் இருந்தது. தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. சார் இன்னொன்று சார், ஐ லைக் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் அவர் டிபார்ட்மெண்ட் டேக்லைன் ஆல்சோ ஆண்டர்ப்ரனோரியல் மைண்ட் செட் சார். வேளாண்மை இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் ஹேவ் ஒன் டேக்லைன் சார், ஆண்டர்ப்ரனோரியல் மைண்ட் செட் சார். சார் இந்த இதில் பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனம் தயாரிக்கிற தயாரிப்புகள் இப்போ லைக் நம்ம அனில் சேமியா ப்ரொடியூஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ராகின்னு வச்சலாம் சார். அதோட லோகோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஆல்ரெடி அனில் சேமியாவில் 2 times போத் டைம் லோகோ சேஞ்சுடு சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ப்ராடக்டில் லோகோவோட முக்கியத்துவம் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு கன்சியூமர் வந்து உங்கள் ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணுறது உங்கள் லோகோ வச்சு தான். எஸ் சார். ஸோ அந்த லோகோ செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ் சார். ஸோ நீங்கள் ஒரு 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 பொருள் அந்த தயாரிப்பது ரொம்ப முக்கியம் கிடையாது. எஸ் சார். அந்த பொருளுக்கான அடையாளத்தை கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமானது. அடையாளம் எப்படி வரும்? உங்களுடைய லோகோ, உங்களுடைய பிராண்ட். அந்த பிராண்ட் என்ன பிராண்ட் கொடுக்குறீங்க? இந்த பிராண்ட் கொடுக்குறதுங்கிறது வந்து நாட் அ ஈஸி டாஸ்க். அது வந்து ஒரு 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 காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப லென்த்தியாகவும் அந்த பிராண்ட் இருக்கக்கூடாது. இப்போ அணிலுங்கிறப்ப சுருக்கமாக ஷார்ட்டாக உச்சரிக்கிற மாதிரி இருக்கணும், உச்சரித்தாலும் மனசில் நிற்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஒரு பெயர். ஸோ அந்த லோகோ செலெக்ஷன், இந்த பிராண்ட் செலெக்ஷன்லேருந்தே தொடங்குது உங்களுடைய அந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் நீங்கள் சின்ன தவறு பண்ணிட்டா கூட அதை திருத்ததுக்கான இது மாற்றுக்கிறது வேறு வழியே இல்லை. ஸோ அங்கே அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு லோகோவாக இருக்கட்டும், ஒரு பிராண்டு நேமாக இருக்கட்டும், அது இட்ஸ் அ ப்ரைமரி திங் விச் ஹேஸ் டு பி டன் இன் அ வெரி குட் மேனர். ஸோ அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாமல் மக்களுக்கு எது புரியும், மக்களுக்கு எந்த மாதிரி வச்சா அவங்க வந்து நம்ம பொருளை நம்ம அடையாளமாக உருவாக்க முடியுன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு வைக்கணுன்றது என்னுடைய கருத்து. எஸ் சார். சார் நீங்கள் வந்து காம்படிட்டர்ஸை டேரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் யாரை காம்படிட்டராக நினைக்கிறீங்க, அவங்களை எந்தெந்த வழியிலலாம் நீங்கள் ஓவர் டேக் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிஸ்னஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க காம்படிட்டர்ஸை? எங்கள் அனில் சேமியா பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மார்க்கெட் லீடர். எஸ் சார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் லீடர்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நாங்கள் தான் இந்த சேமியா அப்படின்ற கேட்டகரியில் நாங்கள் தான் மார்க்கெட் லீடராக இருக்கிறோம். பட் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் வந்து காம்படிட்டர்ஸ் அப்படின்னா எங்களுக்கு வந்து நிஷ் காம்படிட்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு காம்படிட்டர்ன்றது எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அங்கே 2 சேமியா இருப்பாங்க, அங்கே சின்னதாக வந்து தயாரித்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. சென்னை போனீங்கன்னா அங்கே 2 பேர் காம்படிட்டர் இருப்பாங்க, அவங்க வந்து தயாரித்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு அது மாதிரி சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக ஒரு பிராண்ட் செர்மிசலியில் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து நாங்கள் மட்டும்தான் வந்து இங்கே வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் அதாவது ஒரு காம்படிட்டர் பெரிய காம்படிட்டர் இருந்தாலும் அவன் ஃபேஸ் பண்ணுற ஈஸி. இந்த மாதிரி சின்ன சின்ன காம்படிட்டரை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் கூட. ஏன்னா அந்தந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்து உருவாக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுடைய அந்த மார்க்கெட் லீடர் அப்படின்ற பொசிஷனை
ஏன்னா மார்க்கெட் லீடர் ஆகிறது ஈஸி. Yes, sir. ஆனால் அந்த மார்க்கெட் லீடர் அப்படின்ற பொசிஷனை தக்க வைக்கிறதுன்னு வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். அதை ஒரு 15 வருஷமாக தக்க வச்சுட்டு இருக்கோங்கிறதே வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதுவும் இந்த மாதிரி ஒரு நிஷ் காம்படிட்டாக இருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மிஸ்டர் கமலஹாசன் நாகராஜன் சார் உங்க கூட ஒரு லைக் பிரதராம் இந்த பிசினஸ் டேம்ல நீங்க என்ட்ரன்ஸ் ஆகும்போது which term helps to you sir? இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா 1984 தொடங்கினார். Yes sir. எங்கள் பிரதர் வந்து அவர் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு Yes sir. 1985 வந்து வியாபாரத்துக்கு வந்துட்டார். Yes sir. அவர் வந்து அப்போ இருந்தே எங்கள் அப்பாவுக்கு வந்து பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக அந்த வியாபாரம் 2 பேர் இணைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. Yes sir. பட் நான் வந்து என்னுடைய கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நான் வந்து MBA GRDM கோயம்புத்தூரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளார் மில்லிங் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சுயமாக ஒரு தொழில் செஞ்சு கிட்டத்தட்ட 86 2007 ஒரு 11 வருடங்கள் எனக்கு சீனியர் அவர் எங்கள் பிரதர். ஸோ அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் பற்றி எல்லா விஷயங்களும் வந்து ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு நபர். நான் வந்து லேட்டாக தான் வந்தேன். பட் ஆனால் நான் வந்தப்போ என்ன வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து எனக்கு புரியாத விஷயங்களை ரொம்ப புரிய வச்சு, ஏன்னா நிறைய இடத்துல வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம போகிற விஷயம் நம்ம பண்ணுற விஷயங்கள் சரியாக இருக்கும். பட் ஆனால் அந்த சூழ்நிலைக்கு அது சரியான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம், நடைமுறைக்கு வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் நடைமுறை யதார்த்தத்துக்கு சரியான விஷயங்கள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு புரிய வச்சு இது 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 பண்ணுறது வந்து பிஸ்னஸுக்கு உகந்ததாக இருக்காது அப்படின்றதெல்லாம் புரிய வச்சு, நானே நேரங்களில் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் வேணும். ஏன்னா மாரல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸில். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நிறைய விஷயம் போகாது பிஸ்னஸில். அப்படின்றப்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டவுன் ஆகிருப்போம், சேல்ஸ் அன்றைக்கி ஒரு மாதம் வந்திருக்காது, இல்லை மார்க்கெட்டிங் வந்து நம்மளால் சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது. அப்போலாம் வந்து நம்மளோட தோல் நின்று நம்மளை வந்து தட்டி கொடுத்து உன்னால் முடியும், நீ வந்து இந்த விஷயத்தை உன்னால் புரிஞ்சு செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து பயணிச்சுட்ருக்காரு. இன்ன வரைக்கும் நாங்கள் ஒன்றா சிறப்பாக பயணிச்சிட்ருக்கோம். எஸ் சார். Sir, like Indian and China, the developing countries, people are only focused on the rate, sir, product rate, such a way not focused in the quantity, sir. நீங்க ஒரு on the quality plus rate, sir. நீங்க வந்து ஒரு லைக் ஒரு entrepreneur-ஆ நீங்க குவான்டிட்டியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய பிரதானமான விஷயமே வந்து எங்கள் ப்ராடக்டில் ஒரு பிரதானமான விஷயமே வந்து குவாலிட்டி சார். ஏன்னா 1984 நாங்கள் இந்த பிராண்டை உருவாக்கணும். அப்போ இது வந்து ஒரு ரோஸ்டட் வெர்மிசெல்லி கிடையாது, இது வந்து ஒரு சாதாரண ஒரு சேமியாக இருந்தது. அதில் வந்து ஒரு இன்னோவேஷன் பண்ணி நாங்கள் வந்து இதை வந்து வறுத்து அதுக்கப்புறம் வறுத்த சேமியா அப்படின்ற ஒரு விஷயத்த மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அனில் பிராண்ட். அப்போ இந்த வறுத்த சேமியாவில் ஒரு குவாலிட்டி, அதை மவுத் ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் உருவாக்கணும். அது 1984 இப்போ 2024 வரைக்கும் அதே குவாலிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். அன்றைக்கி வாங்கின கன்சியூமரும் சொல்லுவாங்க அனில் அந்த அந்த சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு அந்த ஒரு மவுத் ஃபீல் வந்து இன்னும் அதே தான் இருக்குது அப்படிங்கிறத அன்றைக்கும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்களுடைய பிராண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாகவும் முதன்மையாகவும் நாங்கள் நினைக்கிறது குவாலிட்டி. அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. பட் ப்ரைஸ் உங்களால் சரியான ஒரு குவாலிட்டி கொடுக்க முடிஞ்சதுன்னா ப்ரைஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது சார். ஏன்னா இப்போ எங்களுடைய பொருள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15% மற்ற எங்கள் காம்படிட்டர் பிராண்டோட கூடுதலாக தான் இருக்குது. இருந்தாலும் எங்களால் வந்து சிறப்பாக வியாபாரம் செய்ய முடியுது. காரணம் எங்களால் சரியான குவாலிட்டியை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியறதுனால மக்கள் அதில் ஏற்படுற சின்ன ஒரு ப்ரைஸ் ரைஸை வந்து பெரிதாக கருத மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சைனா இந்தியாவை கம்பேர் பண்ணுறீங்க, சைனா இந்தியாவை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சைனாவுடைய ஜிடிபிங்கிறது மிகப்பெரியது. பட் இந்தியாவோட ஜிடிபி வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து 5வது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக இருக்கிறோம். பட் கூடிய விரைவில் நம்ம வந்து 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் மாறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்படின்றப்ப வந்து இன்னும் நமக்கு வளர்ச்சி தான் இருக்கே தவிர நம்ம சைனா வந்து மிக வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் பெரிய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி.
ஆனால் நம்ம இந்தியா வந்து இப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் இயங்கிட்டு இருக்குது. ஸோ 5லிருந்து நம்ம 3, 2ன்னு வரப்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள், மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வந்து நமக்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து மிக பாசிட்டிவாகவும் இன்னும் பெரிய லெவலில் நம்ம சேல்ஸ் வியாபார வளர்ச்சிகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சார், எவ்ரி ஹியூமன் ஹேவ் அ போத் சைட் சார். ஒன் இஸ் அ லைஃப் டைம், அனதர் இஸ் அ ஜாப் ஆர் ஆண்டர்பிரினர் டைம் சார். நீங்கள் சச்ச போத் வேலையும் நீங்கள் இப்போ பாத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆண்டர்பிரினரியல் அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர், அந்த வேலையிலேருந்து நீங்கள் லைஃப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு ப்ரைமரின்னு சொல்கிறீங்களா, இல்லை இதுதான் ப்ரைமரின்னு சொல்கிறீங்களா, இல்லை ரெண்டையும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? எஸ் சார், ஒர்க் லைஃப் வித் அ பிஸ்னஸ் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கோசரம் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து எங்கேயுமே நம்ம வந்து லெட் டவுன் பண்ண விடக்கூடாது. ஏன்னா நம்ம எதுக்கு வியாபாரம் பண்ணுறோம்? அவங்களுக்கோசரம் தான் வியாபாரம் பண்ணுறோம். ஸோ அவங்களையும் விட்டுட்டு நம்ம வியாபாரம் பண்ணுறது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு செயலாக தான் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் எப்படி பார்ப்போன்னா, வியாபாரம் பண்ணுறப்ப அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த டோட்டலாக அந்த செருப்பை வீட்டுக்கு வெளியே கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்ப நம்ம வந்து எப்படி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட எப்படி ஜெல்லாகுது, ஃபேமிலி மெம்பர்ஸோட எப்படி இன்னும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மைண்ட் செட் புரிதலோடு நம்ம பயணிக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பெரிய புத்திசாலியாக வெளியே இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு நீ ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து இயங்கி கொண்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம எங்கே வந்து எப்படி இருக்கணுமோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னதான் நம்ம மிகப்பெரிய ஒரு வியாபாரம் பண்ணாலும் நமக்கு ஹாப்பினஸ் எங்கே கிடைக்கும்னா அந்த ஹவுஸில் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வெளியே போய் எவ்வளவோ சாதனைகள் பண்ணலாம், எவ்வளவோ விஷயங்களை உருவாக்கலாம். அதெல்லாத்தையும் விட இங்கே ஆஃப்டர் 6-7க்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து அந்த செலவழிக்கிற ஒரு 5 மந்த்ஸ்னால் உங்களுக்கு ஒரு பீஸ், ஒரு ஹாப்பினஸ், அவங்களோட பேசுகிற ஒரு குவாலிட்டி டைம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த மென்டல் சப்போர்ட் தான் உங்களுக்கு வெளி உலகத்துக்கான சக்ஸஸுக்கான முதல் விஷயமாக மாறும். ஸோ அதை வந்து சரியாக பண்ணணும். சரியாக பண்ணலைன்னா அதுவும் உங்கள் வியாபாரத்தில் பெரிய இம்பேக்டை உருவாக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியலன்னா வியாபாரத்துலையும் உங்களால் சரியாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுன்னு கொடுத்தேன்னா ஃபேமிலியோடைய இதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கொடுப்பேன். அங்கே நீங்கள் சரியாக உங்கள் ஃபேமிலியை சந்தோஷமாகவும் இருந்தீங்கனாலே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் வந்து மிக வளர்ச்சி பாதை தான் போய்கிட்டு இருக்கும். In this point, I provide one single point. 1980களுக்கு முன்பெல்லாம் பாயாசத்தில் மட்டும்தான் இந்த சேமியாவானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு பின்பு ஐயா ஏ நாகராஜன் அவர்கள் செய்த புரட்சி தான் இன்று தோசை, இட்டலி போல ஒரு சாதாரண காலை உணவாக மாறியது இந்த சேமியா போன்ற உற்பத்தி பொருட்கள். இதனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எஸ் சார், 84 ஆரம்பித்து ஒரு 2000 அந்த ரேஞ்சில் வரும்போது பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்லி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் அ க்ரோத் அண்ட் லெவலில் இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க? லைக் ஒரு ஸ்மால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆரம்பித்து அக்ராஸ் த நேஷனல், அந்த டைமில் நீங்கள் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க? ஒரு ஆண்டர்ப்ரனராக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு லைக் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுற இப்போ ஆண்டர்ப்ரனராக ஸ்டார்ட் பண்ணுற அவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? சரி, நம்ம இந்த ஜேர்னியில் வந்து நாங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் நாங்கள் உருவாக்கணும். அது என்னென்னா ரீபிராண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் வந்து ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 1984 இருக்கிறப்ப மக்கள் அதையே பார்க்குறாங்க. அதையே பார்க்குறப்ப ஒரு சலிப்புத்தன்மை உருவாக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ரீபிராண்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ காமன் ப்ரோட்டோகால் இன் ஆல் ஜேர்னி ஆஃப் எனி பிஸ்னஸ். ஸோ நாங்கள் ரீபிராண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு வெப்பன் மாதிரி. ஏன்னா அது உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும், இல்லைன்னா அது உங்களுடைய சேல்ஸை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏன்னா ரீபிராண்டிங் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம லோகோவை சேஞ்ச் பண்ணிடுவோம், முற்றிலும் மாற்றிடுவோம், நம்ம பேக்கேஜிங் டிசைன் மாற்றிடுவோம், நம்மளுடைய மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் மாற்றுவோம். ஸோ எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிட்டு ஒரு புது விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு போகிறப்ப நம்ம மக்கள் பார்த்த அதே விஷயங்கள்லேருந்து புதுசாக ஒரு விஷயம் வர்றதை வந்து மக்கள் முதல் ஏற்றுக்கணும். அவங்க ஏற்றுக்கலைன்னா தட்ஸ் அ பிக்கெஸ்ட் ட்ராபேக் ஃபார் எனி கம்பெனி. ஸோ இதை நம்ம புரிதலோடு சிறப்பாக செய்யறதுக்கோசரம் நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ இந்த விஷயம் நம்ம சொல்கிறத விட ஒரு பிராண்ட் அம்பாசிடராக சொன்னால் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடராக நாங்கள் வந்து கொண்டு வந்தோம்.
ஸோ தட் நாங்கள் வந்து எங்களுடைய லோகோ டிசைன்லாம் மாற்றுறது அவர் வந்து சொன்னார். அவர் வந்து அப்போ வந்து நாங்கள் ஒரு 5 மில்லட் ப்ரொடக்ட்ஸும் சேர்ந்து மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் உருவாக்கணும். மில்லட்ஸ் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் தான் மக்கள்லாம் உணர்ந்துட்டாங்க என்னென்னா நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவுலேருந்து மாறி உணவு பழக்க வழக்கங்கள் தான் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு காரணன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் நாங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து மில்லட்ஸ் தான் வந்து ஒரு சத்து மிகுந்த உணவுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5 கம்பு, வரகு, சோளம், திணை, ராகி முன்னாடியே போட்டோம். அந்த மாதிரி ஒரு 5 ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் மூலமாக இந்த பிராண்ட் ரீபிராண்டிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணோம். பட் ரீபிராண்டிங் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு அது வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக ஆயிடுச்சு. அங்கேருந்து எங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், விஜய் சேதுபதி வந்து அவரும் வந்து ஒரு எளிமையான மக்களுடைய ஒரு விருப்பமான ஒரு நம்பர். ரெண்டும் ஒரு சேர்ந்து இணையிறப்ப அது என்ன சொல்லுவாங்க, சினர்ஜெட்டிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1+1 இஸ் ஆல்வேஸ் நாட் 2, 1+1 இஸ் ஆல்வேஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சினர்ஜெட்டிக்கல் எஃபெக்ட் வந்து நடந்தது. அதன் மூலமாக எங்களுடைய சக்ஸஸ் க்ரோத் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக இருந்துச்சு. சார் இப்போ 1984 ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸ் இப்போ 24 ஆயிடுச்சு. இந்த ஒரு இடம் எனக்கு ப்ரீவியஸில் கிடச்சிருந்தா இந்த இடத்த நான் இப்படி யூஸ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் எதாவது நினைக்கிறீங்களா? இப்போ லைக் எனக்கு இப்போ 2000 அவர் கம்பெனி வாஸ் ரன் க்ரோத் அண்ட் அவே சார். இந்த இடத்துல இதை நான் ஒரு மிஸ்டேக்காக நினைக்கிறேன். இந்த ப்ரீவியஸ் டைம் எனக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக இதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். லைக் ஐடியாஸ் ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்களா? நத்திங் அபவுட். அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு புரிதலோடு தான் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஜய் சேதுபதி பிராண்ட் அம்பாசிடர் எடுத்துக்கோமே, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க, இந்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன பதில் என்னென்னா, எனக்கு எல்லா படங்களையும் பிடிச்சி தான் நடித்தேன், எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. அப்படின்றப்ப இந்த ஜேர்னியில் வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்து சிறப்பான முடிவு தான். அந்த சூழ்நிலையில் அது வந்து அப்ளிகபிள் ஆகிருக்கும், இல்லை அப்ளிகபிள் ஆகிருக்காது, அவ்வளோதான். இல்லை நம்ம ஒரு 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 புரிதலோட விஷயத்தை பண்ணியிருப்போம், அது வந்து சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகிருக்கும், சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகிருக்காது. அதன் மூலம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்று இது வந்து சரியான பாதையில் போகும், இல்லை நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்குறோம். ஸோ இந்த கற்றுக்கிட்டது வந்து அந்த இடத்துல நான் போய் மாற்றி பண்ணியிருப்பேனா அப்படின்னு யோசிச்சேன்னா அதெல்லாம் வந்து எந்த விதமானது இல்லை. எல்லாமே புரிதலோடு தான் பண்ணது. அதை மாற்றணுன்ற அவசியம் எனக்கு அப்படி இருந்து அது ஒன்று அப்படி வந்து தோணவே எனக்கு அவசியம் இல்லை. இல்லாத அளவுக்கு ஒரு நிறுவனத்தினுடைய டேக்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ லைக் அவர் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அவர் டிபார்ட்மெண்ட் ஹேவ் ஒன் டேக்லைன், entrepreneurial mindset. The tagline words term define what department, அது என்ன டிபார்ட்மெண்ட்னு அந்த டேக்லைன் சொல்லிடுமா? அது மாதிரி உங்கள் நிறுவனத்தினுடைய டேக்லைனை பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம். அதை ஏன் சூஸ் பண்ணீங்க? அது இந்த டேக்லைனை நாங்கள் எப்போ சூஸ் பண்ணோன்னா, நாங்கள் ரீபிராண்டிங் பண்ணப்போ தான் இந்த டேக்லைனை தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம் அப்படின்ற ஒரு டேக்லைன் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஏன் இந்த டேக்லைன் ரொம்ப முக்கியம், ஒரு கம்யூனிகேஷன் ஏன் ஒரு பிராண்டுக்கு ரொம்ப முக்கியம்னா, இந்த கம்யூனிகேஷன் எங்கேருந்து தொடங்குன்னா, உங்களுக்கு பாஸ்ட் ஃப்யூச்சர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த டேக்லைன் அப்படின்றது பாஸ்ட்டுங்கிறது என்ன, நாங்கள் இவ்வளோ வருஷம் இந்த பிராண்டை உருவாக்கியிருக்கோம். ஃப்யூச்சருங்கிறது இன்னும் நிறைய நாள் இதை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம். அதான் தலைமுறைகளையும் தாண்டி இந்த நிறுவனம் வந்து பயணிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண ஆசைப்படுறோம். ஸோ இன்னும் பல தலைமுறையும் தாண்டி இந்த பிராண்ட் இருக்கும், நிலைச்சு நிற்கும், மக்களோட மனதில் பிடித்த ஒரு பிராண்டாக வந்து என்றைக்கும் நிலைச்சு நிற்கும். ஏற்கனவே 2ஆம் தலைமுறையை சார்ந்து விட்டது, இன்னும் கடந்து இந்த நிறுவனமானது கண்டிப்பாக செயல்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட அந்த டேக்லைன் படி இப்போ நான் லைக் பிகம் ஒன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் மேனாக எனக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரை, இதை வந்து ஷுட் யூ மஸ்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எனக்காக நீங்கள் சொல்ல முடியுமா? நான் கிட்டத்தட்ட 2000 படித்து முடித்தேன். எஸ் சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 24 வருடங்கள் எனக்கு வந்து இந்த தொழில் அனுபவம் அப்படின்றது எனக்கு வந்து சமுதாயத்துலேயும் நான் வந்து நிறைய பங்களிப்பு உருவாக்கியிருக்கேன். ஸோ அந்த இதையும் வச்சு நான் பார்க்குறப்ப ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு 4-5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டிசிப்ளின். எஸ் சார். ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத ஒரு நபர் வந்து ஆண்டர்ப்ரனர் உருவாகவே முடியாது. ஏன் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னா, இன்றைக்கி யார் ஆண்டர்ப்ரனர் ஆகியிருக்காங்க அவங்கள நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில ட்ரைட்ஸ் அதாவது குவாலிட்டிஸ் இருக்கும். ஒரு சிலர் வந்து அதிகாலையில்
எழும் நபராக இருக்கிறாரு. 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க ஒரு சிலர். இட்ஸ் அ செல்ஃப் டிசிப்ளின். ஒரு சிலர் புக்ஸ் படிப்பாங்க, அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். ஒரு சிலர் வந்து நிறைய ஹாபிஸ் வச்சுருப்பாங்க, ரன்னிங், மாரத்தான், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கவனச்சிதறல்கள் இல்லாமல் நம்மளை வழிநடத்துறதுக்கு முதல்ல நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை பழகிட்டு நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக கவனங்கள் வேறு பக்கம் இல்லாமல் நம்மளை வழிநடத்துறது தான் வந்து மிக ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபார் என்டர்பிரனர். ரெண்டாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஒரு பிஸ்னஸில் வந்து இன்றைக்கி 180 நிறுவனங்கள் இன்றைக்கி இல்லாமல் இருக்குன்னா அது காரணம் வந்து அவங்களால சரியாக அவங்க ஃபினான்ஸை மேனேஜ் பண்ண முடியாதது தான். ஏன்னா சரியான ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்க முடியாதனால தான் அந்த தவறுகளில் தான் வந்து அவங்க நிறுவனம் இன்றைக்கி வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி அழிஞ்சு போயிடுது. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணால் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்க முதலீடு எடுத்து அந்த நிறுவனத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அடுப்பு என்ன ஆகிடுது, நம்மளால் இந்த நிறுவனத்தையும் சரியாக நடத்த முடியல, அந்த நிறுவனத்துக்கான ஜஸ்டிஸும் கொடுக்க முடியாமல் நிறைய நிறுவனங்களில் வந்து செயல்பட்டுறாங்க. ஸோ ஒரு நிறுவனம் நீங்கள் தொடங்குங்க, அதை சிறப்பாக நடத்துங்க. இன்னொரு நிறுவனம் தொடங்குறீங்களா, அதுக்கேற்ற முதலீடு உருவாக்குங்க. இதுலேருந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சரியான ஒரு முடிவாக இருக்காது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாமல் இருந்தாலும் அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. மூணாவது வந்து உங்களுடைய அசட் வந்து யாருன்னா உங்களை எம்ப்ளாயீஸ் தான். ஸோ உங்கள் எம்ப்ளாயீஸை வந்து நீங்கள் ட்ரைனிங் அண்ட் அவங்கள வந்து சிறப்பான ஒரு எம்ப்ளாயீஸை உருவாக்குறது உங்களுடைய கடமை. ஏன்னா எல்லா நேரங்களும் முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ எங்கள்கிட்ட 1500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா 1500 பேர் பிரெயின் தான் வந்து அனில் சேமியா. 1500 அந்த டெசிஷன் மேக்கிங் தான் வந்து அனில் சேமியாவோட இந்த செகண்டுடைய ஒரு இதாக தான் நாங்கள் பார்ப்போம். அப்படின்றப்ப உங்கள் எம்ப்ளாயீஸை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய நபராக மாற்றுறதுங்கிறது வந்து மிக ஒரு அது கட்டாயம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் பார்க்குறப்ப இன்னொன்று வந்து என்னென்னா விஷன், கட்டாயம் வந்து ஒரு விஷன் இருக்கணும். எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், விஷன் இல்லாத ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய பயணம் வந்து சிறப்பாக இருக்காது. அந்த விஷனை எப்படி இருக்கணும்னா பெருசாக இருக்கணும். ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷன் வந்து சின்ன ஒரு விஷனாக இருக்கக்கூடாது. ஏன் இந்த விஷன் ரொம்ப முக்கியம்னா, நான் இந்த நிறுவனத்தை எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்ற அந்த தெளிவில்லாமல் நானே இருந்தேன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க நான் எப்படி வந்து கொண்டு போக முடியும், சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ என் நிறுவனம் இன்றைக்கி இங்கே இருக்குது, இங்கேருந்து 5 வருஷத்தில் என் நிறுவனம் எப்படி இருக்க போகுது, 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுது, 15 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்ற அந்த விஷனை நீங்கள் கட்டாயம் உருவாக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷனை ஷார்ட் டேர்ம் விஷனாக மாற்றி அதை நீங்கள் சிறப்பாக அந்த கட்டமைப்புலாம் உருவாக்கி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து மிக சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் இப்போதைக்கு என் மனசில் தோன்ற சில விஷயங்கள். என்னுடைய ஹாப்பி மெமரி அப்படின்னு சொன்னேன்னா, இந்த நிறுவனத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறதே ஒரு ஹாப்பி மெமரி தான். ஏன்னா இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சார் எனக்கு வந்து அஸ் ஆண்டர்பிரனராக யாருமே வந்து பணத்தை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்காது. எப்பயுமே ஒரு ஆண்டர்பிரனரோட இது வந்து பணத்தை நோக்கியான பயணமாக இருக்காது. அவங்களுடைய பயணம் வந்து அதையும் தாண்டி ஒரு புரிதலோட இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எக்கானமிக்கு எப்படி நம்ம கான்ட்ரிபியூஷனை உருவாக்க போகிறோம், நம்மளால ஊதிய பங்களிப்பு இந்த எக்கானமிக்கு நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்ற ஒரு பயணமாக தான் வந்து ஆண்டர்பிரனர் பயணமாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த பயணமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணம் தான். ரெண்டாவது இன்னொரு கேள்வி, கசப்பான அனுபவங்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா விஷயங்களுமே வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்காது. ரொம்ப கசப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்போனால் அது எங்கள் அப்பாவுடைய இதுதான், இறப்பு தான். ஏன்னா அவர் வந்து ஒரு 2000 இறந்து போனப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அவருடைய கரிஷ்மா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த இடத்துல இதுவானது வந்து எங்களுக்கு பயங்கர ஒரு இது பின்னடைவாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் கடந்து இந்த நிறுவனத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் பல காலங்கள் இந்த இயங்கணும் சிறப்பாக இயங்கும். எங்களுடைய மக்கள் எங்களோட இன்னும் சிறப்பாக இந்த பிராண்டை கொண்டாடுவாங்க அப்படின்ற சொல்லி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்களுக்கான பொன்னான நேரங்களை ஒதுக்கி நேர்காணலுக்கு அனுமதி அளித்த ஐயா அவர்களுக்கு எங்கள் வேலம்மாள் பொறியியல் கல்லூரியின் சார்பாகவும் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்
எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. ஸோ நாங்களும் வந்து எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வேலம்மாள் அப்புறம் உங்களுடைய இந்த இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப மனநிறைவுடன் இருந்தது. ஸோ உங்களுடைய பயணம் வந்து வெற்றி பயணமாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.